பேசிக்கலா வால்யூம் எந்த ஒரு ட்ரேடிங்க்கும் வந்து மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வால்யூமை கேண்டிலோட லிங்க் பண்ணி, கேண்டில்ன்றது என்ன, இட் இஸ் அ ப்ரைஸ். ஸோ ப்ரைஸையும் வால்யூம் லிங்க் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ட்ரேடிங் இன்னும் கொஞ்சம் ஒரு 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 நல்ல எஃபோர்ட், நல்ல ஒரு இதை எடுக்க முடியுன்றதுனால வால்யூமை வந்து ப்ரைஸ் கேண்டிலோட அதுலேயே வந்து லிங்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இதில் மேஜராக வந்து எனி ஷார்ட் பேட்டர்னில், எனி சார்ட் டூலில் லைக் ட்ரேடிங் வியூ ஆர் எனி சார்ட் டூல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து விட்த் ஆஃப் த கேண்டிலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை. அப்போ வாட் இஸ் ஆல்டர்னேட்னு பார்க்குறப்ப வால்யூம் வந்து அதிகமாக போச்சுன்னா கலரை வந்து கேண்டிலோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம க்ரீன் கலர்னா கேண்டில் வந்து அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெட்டுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இல்லை மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் வால்யூம் போட்டிருக்கிறது வந்து ஒரு சட்டன் மூவிங் ஆவரேஜ் லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபேக்டர் ஒன்று டிஃபைன் பண்ணி அந்த மல்டிப்ளைங் ஃபேக்டர் ஒரு 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 பேஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் லைன், ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இந்த இந்த இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அந்த வால்யூம் வந்து ஹையர் வால்யூம் போட்டிருக்காங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து கேண்டில்ல ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ இது நமக்கு ட்ரேடிங்கில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுன்றதும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து இது வந்து நார்மல் ஸ்க்ரீன். நார்மலாக வந்து நம்ம கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கிற ட்ரேடிங் வியூவில் இருக்கிற ப்ரைஸ் பேசஸ் டைம் பேஸ்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ இந்த வால்யூம் ஹிஸ்டோகிராமில் நம்ம இதையும் பார்த்துக்கலாம். ஆனால் இது கேண்டில்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு வெரி சிம்பிள் கோட், இந்த கோடை எழுதியிருக்கேன், இண்டிகேட்டராக போட்டிருக்கேன். இது பைன் எடிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடோட இது சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். என்ன, அதாவது மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி அந்த மூவிங் ஆவரேஜுக்கு என்ன பீரியட்னு இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இன்புட் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஜென்ரலாக. அதே மாதிரி வந்து இதில் மல்டிப்ளைங் ஃபேக்டர், அதாவது இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் அந்த வால்யூம் வந்து அதாவது மூவிங் ஆவரேஜில் விட இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அது வந்து வால்யூம் அதிகமாக போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு கண்டிஷன் நம்ம செட் பண்ணுறோம். அந்த கண்டிஷனுக்கான இன்புட் தான் இது. சே எக்ஸாம்பிள் 1.25 அப்படின்னா 125% அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ எனி கேண்டில், அது புல் கேண்டில்னா இட் இஸ் க்ளோஸ், அதனுடைய க்ளோஸ் வந்து ஓப்பனை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த கண்டிஷன், இந்த புல்லுன்னு இருக்கிறது. இந்த பியர்ன்றதை வந்து எனி கேண்டிலோட க்ளோஸ் வந்து ஓப்பனை விட குறைவாக இருந்ததுன்னா, அதாவது ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து பியர் கேண்டில்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இதை வந்து இந்த வால்யூமோட எப்படி லிங்க் பண்ணுறோன்னா, வால்யூம், அதாவது வால்யூம் இருக்கு இல்லைங்களா, இந்த வால்யூம் இந்த 20 இங்கே நம்ம என்ன இன்புட் லுக் பேக் கேண்டில் பீரியட் கொடுத்துருக்கோமோ, இந்த மூவிங் ஆவரேஜோட பீரியடு மல்டிப்ளை வித் கேண்டில் ஃபேக்டர். நம்ம இங்கே என்ன இன்புட் கேண்டில் ஃபேக்டர் கொடுத்தோமோ இதில் இருந்து வர இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ விட கரண்ட் வால்யூம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இந்த வேல்யூ வந்து இந்த பார் ஸ்டேட்டஸும் அண்ட் புல், உங்கள் கேண்டிலோட இது வந்து புல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, லைக் க்ரீன் கலர் ஆர் லைம் கலர், வாட் எவர் இட் இஸ். இங்கே இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படி பார் ஸ்டேட்டஸும் அந்த பியர், உங்கள் கேண்டில் வந்து பியர் கேண்டிலாக இருந்ததுன்னா ரெட் கேண்டிலாக நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நல்ல டார்க், நல்ல டிரான்ஸ்பரண்ட் ரெட். இது இல்லாமல் மற்ற கண்டிஷன்ஸ் நார்மல் ஆவரேஜ் கேண்டிலாக இருந்ததுன்னா எய்தர் சில்வர் ஆர் கிரே, டவுனுக்கு வந்து கிரே, இதுக்கு வந்து சில்வர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வெரி சிம்பிள் கோட். இது வந்து
which will represent your volume inside the price candle. இதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கோடு. இது ஸ்மால் ஸ்னிப்பெட் மாதிரி தான், கோட் ஸ்னிப்பெட் மாதிரி தான். உங்கள் எக்ஸிஸ்டிங் கோடில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி லைவாக நீங்கள் இது பார்த்துக்கலாம். லைவாக பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் இது பிட்காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை யூரோ யூஎஸ்டி. ஸோ இதுலலாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் வால்யூம் அதிகமாக போட்டிருக்காங்க, க்ரீன் வால்யூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட், இமிடியேட்டாகவே வந்து ரெட் போட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம எடுக்கலாம்னா, நம்ம நிஃப்டி கூட போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இங்கே வந்து வால்யூம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே வால்யூம் அதிகம் போட்டிருக்காங்க. வால்யூம் அதிகம் போட்டிருந்தாலும் லோ வால்யூமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. இங்கே நல்லா என்ட்ரி ஆகலாம். நம்ம என்ட்ரி ஆகி இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் டவுன் சைட் மூவ்மெண்ட்டு. ஸோ இதை வச்சியும் நம்ம ஒரு 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 இண்டிகேஷன் தான், நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டூல் தான் இது. ஸோ இதுதான் இதனுடைய simple logic. Thanks for viewing this video. Thanks, madam.